அகத்தியர் உபதேசம். பொறுத்திரு. எல்லாவற்றுக்கும் காரணம் உண்டு. அதை புரிந்து கொள்ளும் சக்தி உனக்கேதடா. பாவத்தை செய்தவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்று எண்ணாதே. அவனுக்கு பகவான் எந்த சமயத்தில் எப்படி தண்டனை தருவார் என்பது யாருக்கும் தெரியாது. சித்தர்களும் முனிவர்களும் தான் இதனை முன்கூட்டியே அறிவார்கள். ஒரு நல்லவனை ஒரு தீயவன் ஏமாற்றுகிறான் என்றால், நல்லவனின் பாவத்தை எடுத்துக்கொண்டு தீயது செய்கின்றவன் தன்னிடம் இருக்கின்ற சிறிதளவு புண்ணியத்தை அந்த நல்லவனிடம் ஒப்படைக்கின்றான் என்று பொருள். இந்த கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு உலகில் அனைத்தையும் பார்க்க பழகிவிட்டால் அனைத்தும் மிக எளிதாக, மிக நீதியாக தோன்றும். மேற்சொன்ன அகத்தியரின் அறிவுரையை மீண்டும் மீண்டும் படித்து பாருங்கள். வாழ்வியல் உன்னதம் புரியும். நன்றி வணக்கம் மக்களே. மீண்டும் வருக.